வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இப்போ சப்பாத்தி பண்ண போறோம். சப்பாத்தி பண்றதுக்கு நான் செய்யற டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப சாஃப்டா வரும். 300 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். 1 டீஸ்பூன் சமையல் எண்ணெய், கடலை எண்ணெய் சேர்க்கிறேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சுகர் சேர்க்கிறேன். சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இதுல தண்ணி, வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றி பிசையணும். சப்பாத்தி மாவு சாஃப்டா இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பூரிக்குன்னா ரொம்ப டைட்டா பிசைய வேண்டியது இருக்கும். சப்பாத்திக்கு சாஃப்டா பிசையணும், அப்படின்னாதான் சாப்பிட முடியும். இப்போ வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி பிசைஞ்சிக்கணும். இப்படி விரலை வச்சுதான் பிசையணும். விரலை இப்படியே மாவுக்குள்ள கொடுத்து கொடுத்து இப்படியே பிசறி எடுக்கணும். மாவு இந்த மாதிரி சாஃப்டா இருக்கணும். இதை இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மாவு ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக இதை கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பவுல் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு சப்பாத்தி சுடலாம். இப்போ மாவை எடுத்து சப்பாத்தி திரட்டிக்கலாம். நல்லா சாஃப்டா இருக்கு. இப்போ பால்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த பால்ஸை இந்த மாதிரி கோதுமை மாவுலயே நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமா இதுலயும் மாவு போட்டுக்கலாம். நல்லா ஒட்டாம வரும். மாவு ரொம்ப சாஃப்டா இருக்கு. இப்படி லேசா தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி மாவு சேர்த்துக்கலாம். மாவு இப்படி சேர்க்கும் போதுதான் நமக்கு திரட்டுறதுக்கும் வரும். பெர்ஃபெக்டா ரவுண்டா நல்லா வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தட்டு அல்லது ஏதாவது ஒரு மூடி எடுத்து இந்த மாதிரி இதை வச்சு எடுத்துக்கலாம். இப்படியே சூப்பரா வருது. சூப்பரா வந்துட்டு இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி சுடலாம், வாங்க பார்க்கலாம். இப்போ கல்ல போட்டுக்கலாம். இந்த மாதிரி உப்பி வரும்போது பிரட்டி போட்டுக்கலாம். இதுல நெய் தடவினாலும் தடைக்கலாம், எண்ணெய் சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கல. சப்பாத்தி எடுத்துக்கலாம். சப்பாத்தி பெர்ஃபெக்டா வந்திருக்கு. நல்ல சாஃப்டாவும் இருக்கு. நம்ம பிச்சு பார்க்கலாம். சாஃப்டா வருது.
தக்காளி சால்னா, பிளேன் சால்னா வச்சிருக்கேன். இது நம்ம சேனல்ல போட்டிருக்கேன், இன்னும் அப்லோட் ஆகலை. இந்த மாதிரி சப்பாத்தி சால்னாவும் செய்து பாருங்க. செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.